நான் என்னுடைய 2019ஆவது ஆண்டுல நான் ஒரு புத்தகம் எழுதினேன், ஆயுத தேசம் அப்படின்ட்டு. அந்த புத்தகத்துல வந்து இரும்பு நாகரிகம் பத்தி எழுதியிருப்பேன். ஆமா. ஏன்னா தமிழர் நாகரிகத்துல வந்து மிக முக்கியமான ஒரு காலகட்டம்ங்கிறது இரும்பு நாகரிகம். மற்ற அனைத்து கலாச்சாரங்களுக்கும் முன்பாகவே இரும்பு நாகரிகத்தில் தமிழர்கள் கால் வைத்தார்கள் அப்படின்னா நான் 2019 எழுதியிருந்தேன். அப்போ வந்து அந்த நூலுக்கு வந்து வாசிய குழந்தைசாமி விருது கிடைத்தது. அப்போ இருக்க தொழில்துறை சேர்ந்தவங்க அந்த புத்தகத்தை நல்ல புத்தகங்கள்னு சொன்னாங்க. பின்னாடி இந்த திமுக ஆட்சி வந்த பின்னாடி பாத்தீங்கன்னா இவங்க வந்து அது எப்படி தமிழருக்கு மட்டும் இரும்பு நாகரிகம் முன்னாடி வந்துச்சு, தமிழர்கள் வந்து இப்படிதான் இனவெறி பிடிச்சி வரலாறு தெரிவிக்கிறாங்க இப்படிலாம் பேசிட்டு இருந்தாங்க. முகநூல்ல பேசினாங்க, வெளியில பேசினாங்க, ஊடகங்கள்ல பேசினாங்க. எந்த அளவுக்கு வந்து என்ன தப்பா சித்தரிக்க முடியுமோ ஒரு மாநிலத்தினுடைய வரலாறு பேசுனதுக்காக வரலாறு பேசினா இனவெறின்னு சொன்னாங்க. இப்ப பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசினுடைய தொல்லியல் துறை வந்து இப்போ வந்து கீழே கேமராலயே மக்களுக்கு காமிச்சு நான் உங்களுக்கு வந்து இந்த படம் அனுப்புறேன், நீங்க வந்து உங்க வீடியோல போட்டு மக்களுக்கு காமிங்க. அவங்க பண்ண ஆய்வுகளுடைய முடிவுகள் வருது. இந்த பீட்டா ரிசர்ச் லேப்ல வந்த முடிவு பாத்தீங்கன்னா சிவகலைங்கிற பகுதியில தமிழ்நாடு ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து நடத்தின அந்த அகழாய்வுல கிடைச்ச ஒரு இரும்பு மாதிரியுடைய காலம் வந்து AMS கார்பன் 14 டெஸ்ட்ல வந்து கிமு 2953 வந்திருக்கு. அதே சிவகலையில இன்னொரு டெஸ்ட் முடிவு பாத்தீங்கன்னா அங்க கிடைச்ச அந்த இரும்பு மாதிரியோட காலம் கிமு 3256, 5000 வருஷம் பழசு. ஐயோ. இன்னொரு சாம்பிளோட முடிவு வந்து கிமு 3345 வந்திருக்கு. இதெல்லாம் வந்து பீட்டா லேப் கொடுத்த ரிப்போர்ட். ஓகே. அப்போ இதை வச்சுட்டு நீங்க தமிழர் நாகரிகம் பழசுன்னு பேசணுமா? அதை விட்டுட்டு கீழடியில வந்து நாங்க வந்து கிமு 600 வரையும் கண்டுபிடிச்சிட்டோம். கீழடின்றது வந்து 3வது மதுரை, கடல் கொண்ட தென்மதுரை, கபாடபுரம், கடைசியா வந்த மதுரை தான் கீழடி. அப்ப அதை வச்சுட்டு நம்ம வந்து 7ஆம் நூற்றாண்டுக்கு மேல பின்னாடி போக முடியாது. அப்ப சரியா அதை பிடிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவையான பழமா அவ்வளவுதான். மத்திய அரசாங்கத்தை குறை சொல்லணும்னு தானே நோக்கம், தமிழக வரலாறு பழமையானு சொல்ல நோக்கம் கிடையாது இல்லை. அப்ப இந்த முடிவெல்லாம் வந்திருக்கு. வேற ஏதாவது ஒரு மாநிலமா இருந்தா கேரளாவாவோ, ஆந்திராவோ, கர்நாடகாவோ, இல்லை வந்து வேற ஏதாவது வந்து ஒரு அசோக பேரரசு சார்ந்த ஒரு காலகட்டமாகவோ நமக்கு இப்படி ஏதாவது ஒரு முடிவு கிடைச்சிருந்துச்சுன்னா அந்த மாநில முதலமைச்சர் ஊடகங்கள்ட்ட வந்துட்டு அது பெருமையா சொல்லியிருப்பார், சட்டமன்ற உரையில சொல்லியிருப்பாரு, தேர்தலில் வந்து பிரச்சாரத்தில் இது சொல்லுவாங்க, பாருங்க தமிழர் நாகரிகம் 5000 ஆண்டுகள் பழமையானது, உலகத்தில் முதலாக இரும்பு காலத்தில் கால் வைத்தவர்கள் தமிழர்கள்னு பேசியிருப்பாங்க. ஆனா 5000 ஆண்டுக்கு முன்பாக திராவிடர்னு பேச முடியுமான்னு அவங்க முதல்ல யோசிப்பாங்க. முடியாட்டியை பத்தி பேச மாட்டாங்க. அதனாலதான் பேசலங்கிறீங்களா? வேற என்ன காரணம் இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க?